திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு துயில் எழுந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருவூரல் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவூரல், இந்த திருவூரல் என்னும் திருத்தலம் இப்பொழுது தக்கோலம் என்று வழங்கப்படுகிறது. இது தொண்டை நாட்டினுடைய திருத்தலம். தக்கோலம் என்பதில் தொடர் வண்டி நிலை சென்றாலே அங்கே ரயில் நிலையமே இருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்துகளில் செல்லலாம். நந்திதேவருடைய வாயிலிருந்து நீர் சுரப்பதினாலே, இறைவனது திருவடியினின்றும் நீர் சுரப்பதினாலும் அதுக்கு பேர் என்ன ஏற்பட்டது தெரியுமா? ஊரல் என்று ஏற்பட்டது. ஊரல் இறைவனுடைய திருவடியிலிருந்து ஊரல், நந்திதேவருடைய வாயிலிருந்து நீர் சுரத்தல், அதனால இது ஊரல். இக்கோயிலை அடுத்து மதில் ஓரத்திலே கிழக்கே கங்காதரர் சன்னதியிலே மேற்கு பிரகாரத்திலே ரிஷப வாயிலிருந்து அகோராத்திரம் தீர்த்தம் வருவது ஒரு ஸ்தல மகிமை. இந்த ஸ்தலத்துக்கே ஒரு மகிமை. ஜலநாதேஸ்வரர் சுவாமி பெயர் ஜலநாதேஸ்வரர், அம்பிகை உமையம்மை, தீர்த்தம் பார்வதி தீர்த்தம். விஜயநகர அரசர்களாலே நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. பார்வதி தீர்த்தத்துக்கு நந்தி தீர்த்தம். தக்கோலம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இந்த கோயில் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த திருவூரல் என்னும் திருத்தலம். தக்கோலத்தை வணங்கி தமிழ் மாலை சாத்திய ஆளுடைய பிள்ளையார் திருவூரலை அடைந்தார். அங்கு எழுந்து அருளியுள்ள இறைவனை பலமுறை வணங்கி மாறில் அவுணர் அரணம் என்று பாடினர். பழுதில்லாத ஒரு செந்தமிழ் பாலை பாடினார். இந்த பதிகம் முதலாம் திருமுறை 106வது பதிகம், திருத்தலம் திருவூரல். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். ஏன மறுப்பினொடும் எழில் ஆமையும் பூண்டு அழக நன்றும் காணமர் மான் மறிக்கை கடவுள் கருதும் இடம் வான மதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் அறுத்தபிரான்.
நம்மை ஊனம் அறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே என்று பாடுகிறார். ஏனம் அறுப்பு, ஏனம் என்றால் பன்றி கொம்பை அணிந்திருக்கிறார். பன்றி கொம்புகளோடு ஆமையோட்டையும் அணிகலனாக அமைத்திருக்கிறார். அப்படி அழகாக உண்டு நல்ல காட்டிலே வாழக்கூடிய மான் கன்றை தன் கையிலே ஏந்தியிருக்கிறார். கைமான் மரியன், மானேந்தி அப்பன். அப்படிப்பட்ட மானேந்திய பின் கடவுளாகிய சிவபெருமான் விரும்பக்கூடிய இடம் எது தெரியும? வானத்தின்கண் மதி தோயுமாறு, வானத்திலே உள்ள மதியை தொடுமாறு, சந்திரனை தொடுமாறு வளர்ந்துள்ள சோலைகள் அழகாக சூழப்பட்டிருக்கிறது. பிறந்த பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான், பிறவி பிணியை போக்கக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலம் திருவூரல் என்னும் திருத்தலம். அதில் நாம் என்ன செய்யணும்? நாள்தோறும் உள்க வேண்டும். உள்குதல்னா நினைத்தல்னு அர்த்தம். நினைவோம். என்ன அணிகலன் அணிந்திருக்கிறார்? பன்றி கொம்பு, அவ்வளோதானே? இல்லை, ஆமை. இந்த பன்றி கொம்பையும் ஆமையோட்டோடு அணிந்திருக்கிறார் பெருமான். அவர் அணிந்திருக்கிற இடம் எது? அமர்ந்திருக்கிற இடம் ஊரல். அதனை நாம் தியானிப்போம். அப்படி தியானித்தால் நம்முடைய துன்பமெல்லாம் போகும். எனவே அடியார் பெருமக்களே, இந்த எந்த விதமான ஊனம், அதை பாருங்க, ஊனம் அறுத்தவர் தான். ஊனம்னா இங்கே பிறவி ஊனம் தான், பிறப்பு. அதை அறுத்தவன் நம்பெருமான். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஏனமறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டு அழகார் நன்றும் காணமர்